பிக் பாஸ்ல இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட் போய்கிட்டு இருக்கு. இதுல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அருணோட பிறந்த நாள். அதாவது இன்னைக்கு வந்து அருணோட பிறந்த நாள் இல்லையா? அத செலிப்ரேட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா, நைட்டு ரொம்பவுமே சூப்பரா கேப்டனா இருக்கிற தீபக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ் மாரி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா, வெளியில அதாவது வந்து பாத்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவுல சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணியிருந்தாப்ல. பிக் பாஸ் வீட்ல இருக்கிறத வச்சே வந்து பாத்தீங்கன்னா, இவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. எல்லாரையும் கொடைய பிடிச்சுக்கிட்டு, அருணுக்காக வந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டு, ரொம்பவுமே சூப்பரா வெளியில வச்சு கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்குக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்ட சாச்சனாவும், ஜெஃப்ரியும் தானே விளையாடணும். இதுல வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து கேப்டன் பதவிய வந்து சாச்சனாவுக்காக விட்டுக் குடுக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்திற்கு ஏற்கனவே என்கிட்ட நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்கு. ஸோ எதுக்கு எனக்கு கேப்டன்சி பதவி? இந்த பதவி சாச்சனாவுக்கு போனதுன்னா, அடுத்த வாரம் கேப்டன்சி ஆனா கண்டிப்பா சாச்சனாவையும் நாமினேட் பண்ண முடியாது. அதனால சாச்சனாவுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் விட்டுக் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படிலாம் இவங்க பிளான் போட்டா, பிக் பாஸ் வேற மாதிரி பிளான் போடுவார் இல்லையா? கேம்லயே சாச்சனாவும், ஜெஃப்ரியும் இல்லாம, மத்தவங்க விளையாடுற மாதிரி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.